அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு நாளும் சகர் நேரத்திலே ஐயமும் தெளிவும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாற்று மத சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஐயங்களுக்கான தெளிவுகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அதிகமான முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இன்றைய தினம் கேட்கப்பட்டிருக்கிறது. டார்வின் தத்துவத்தை முஸ்லீம்கள் ஏற்பதில்லையே ஏன் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இது அதிகமான முஸ்லீம் அல்லாதவர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. டார்வின் தத்துவம் என்னவென்று சொன்னால், டார்வின் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியலாளர் பல ஊர்களுக்கு அவர் கடல் வழியாக பயணம் செய்கின்ற போது சில பறவைகளை சில பகுதிகளில் காண்கின்றார். அந்த பறவைகளுடைய கொத்தி அது சாப்பிடக்கூடிய நேரத்தில் அதற்கு இருக்கக்கூடிய அந்த இலகுகள் நீண்டதாகவும் குறுகியதாகவும் இருக்கக்கூடிய காட்சியை அவர் பார்த்த பிறகு இது பரிணாம வளர்ச்சி அடைகின்றது, அது காலத்திற்கேற்ப தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கேற்ப ஒவ்வொரு உயிரும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது என்ற ஒரு தத்துவத்தை அவர் முன்வைத்தார். அந்த தத்துவம் எப்படிப்பட்டதாக அவர் முன்வைக்கிறார் என்று சொன்னால், ஒரு உயிரை படைக்கப்பட்ட பிறகு நீரால் ஒரு உயிர் உருவாகிறது. உருவாகக்கூடிய அந்த உயிர் காலப்போக்கில் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியை தொடர்ச்சியாக அடைந்து வருகின்றது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். உதாரணத்துக்கு அவர் சொல்கின்ற போது ஒட்டகச்சிவிங்கியை உதாரணம் காட்டுகின்றார். ஒட்டகச்சிவிங்கியுடைய அந்த கழுத்து நீளமாக இருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அது தேவைக்கேற்ப உணவு தலைகளை பறிப்பதற்காக தன்னுடைய தலையை நீட்டுகின்ற போது அந்த கழுத்து பகுதி நீண்டு அது ஒட்டகச்சிவிங்கியாக மாறி இருக்கிறது. இப்படி நீர்நிலை காரணமாக தட்பவெப்ப சூழ்நிலைகள் காரணமாக இப்படியான பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பரிணாம வளர்ச்சி மாற்றத்தை நோக்கி கொண்டு செல்கிறது என்ற ஒரு தேரியை அவர் முன்வைக்கிறார். இந்த தேரியை அவர் முன்வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 1800களில் வாழ்ந்தவர். அவர் வாழக்கூடிய அந்த காலகட்டங்களிலே அவர் பார்த்ததை வைத்து ஒரு விஞ்ஞானம் ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையாத ஒரு காலத்தில் வாழ்ந்தவர். அந்த காலகட்டங்களில் அவர் படித்ததை வைத்து அவருக்கு தெரிந்ததை வைத்து சில தத்துவங்களை ஒரு தேரியை உருவாக்குறார். இது பிற்காலங்களில் ஆய்வு செய்யப்பட்டு அது நிரூபிக்கப்படலாம் அல்லது பொய்யாக்கப்படலாம். இதுதான் தேரியில் உள்ள ஒரு விஷயம். அவர் வாழ்கிற காலத்தில் குரங்கை பார்க்குறார். குரங்கு மாதிரியே மனிதன் இருக்கிறதுனால் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்ற ஒரு தேரியை முன்வைக்கிறார். குரங்குக்கும் மனிதனுக்கும் ஒரு உருவ ஒற்றுமை இருக்கிறதுனால, இப்போ ஒரு நாய் இருக்கிறது, ஒரு பன்றி இருக்கிறது, ஒரு கழுதை இருக்கிறது, ஒரு குதிரை இருக்கிறதுனா அதோடைய உருவத்திற்கும் மனித உருவத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்கும் கண் இருக்குது, அதுக்கும் காது இருக்குது, அதுக்கும் மூக்கு இருக்குனாலும் உருவத்தில் வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் குரங்குக்கும் மனிதனுக்கும் எடுத்து பார்த்தால் உருவத்திற்கு ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காரணத்தினால் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்திருக்கிறான் என்ற ஒரு தேரியை அவருடைய அந்த பரிணாம கோட்பாட்டில் வைக்கக்கூடிய ஒன்றை பார்க்குறோம். இதை உலகம் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், கடவுளை மறுக்கக்கூடிய சித்தாந்தம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரிய அது ஒரு வெயிட்டான ஒரு பாயிண்டாக மாறுது. கடவுள் தான் மனிதனை படைத்தான் என்ற அந்த நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை டார்வின் வைக்கிறார். மனிதன் கடவுளால் படைக்கப்படவில்லை, அவன் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறான், குரங்கில் இருந்து தான் மனிதன் வந்திருக்கிறான் என்ற இந்த சித்தாந்தம் என்பது, இந்த தேரி என்பது, இந்த கொள்கை என்பது கடவுள் மறுப்புக்கு நல்ல ஒரு பலமான ஒரு பாயிண்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் தான் இந்த டார்வின் தத்துவம் பெரிய அளவுக்கு பிரபலம் அடைகிறது. இன்றைய தினத்தில் பள்ளிக்கூடங்களில் பாடம் நடத்தும் போது கூட டார்வினுடைய அந்த பரிணாம கோட்பாடை வைத்து பாடம் நடத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அப்போ இது எந்த அளவுக்கு அறிவுக்கு புறம்பானது, முட்டாள்தனமான வாதம். டார்வின் வைத்த இந்த தேரி என்பது அறிவியல் பூர்வமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மை இல்லை என்பது அறிவியலாளர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருந்தால் கூட இது அறிவுபூர்வமானதா, இதில் ஏதாவது லாஜிக் இருக்கிறதா, இது ஏதாவது கொஞ்சமாவது ஒரு அறிவு உள்ள ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதன் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமா? அப்போ குரங்கு மாதிரி மனிதன் இருக்கிறான், அது பரிணாம வளர்ச்சி அடைந்தனன் என்று சொன்னால் எத்தனை இன்று மாற்றமான தோற்றங்கள் இருக்கிறது. இதெல்லாம் டார்வின் பார்த்துருக்க மாட்டாரா? இது எப்படி பரிணாம வளர்ச்சி அடையும்? அதாவது ஒரு மனுஷனால் ஒரு 20 கிலோ வெயிட்டு தூக்க முடியும். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பயிற்சி எடுக்கிறார். தினந்தோறும் பயிற்சி எடுத்தார்னா அவரால் ஒரு 100 கிலோ வெயிட்டு தூக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வர மாதிரி ஒரு முயற்சியின் மூலமாக அந்த எலும்பு வளர்ச்சிகள், தசை வளர்ச்சிகள், அறிவு வளர்ச்சி இப்படின்னு ஒரு பயிற்சி மூலமாக நடக்குதுல்ல, அந்த மாதிரி இப்படியான மாற்றங்கள் பரிணாம வளர்ச்சியின் மூலமாக நடக்கிறது என்று சொல்கிறார். ஒட்டகச்சிவிங்க அதுக்கு தான் உதாரணம் காட்டுறாங்க.
அப்போ ஒட்டகச்சிவிங்கி நீ உதாரணம் காட்டும்போது இப்போ யானை இருக்குது. யானை என்ன படைப்பு அதுக்கு முன்னால் இருந்தது? அதுக்கு ஒரு நீண்ட ஒரு தும்பிக்கை இருக்கிறது. அது ஒரு மூக்கு மாதிரியான ஒரு படைப்பு தானே யானைக்கு தும்பிக்கைன்றது. இது எதனால் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது? அதுக்கு முன்னாடி என்ன உயிரினம் அது? அப்போ அந்த மூக்கு பரிணாம வளர்ச்சி அடையாத வேறொரு உயிரினம் எது? ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்போ கங்காரு இருக்கிறது. கங்காருக்கு வயிற்றில் அந்த கொட்டியை வைக்கிற மாதிரியான ஒரு உரு அமைப்பு இருக்கிறது. அப்போ இது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்படி நிறைய, அதாவது அறிவுபூர்வமாக லாஜிக்காக நம்ம கேட்கணும்னா இது கடவுள் மறுப்பு கொள்கை பேசக்கூடியவங்க கிட்ட அவ்வளவு கேள்வி கேட்கலாம். சரி, ஒரு உயிர் வந்ததில்லை, ஒரு நீரிலிருந்து ஒரு உயிர் வருகிறது, அதற்கப்புறம் தானே அது பரிணாம வளர்ச்சி அடைந்து வருகிறதுன்றாங்க. அது ஒரு பொய். இருந்தாலும் அந்த முதல்ல ஒரு உயிர் வந்ததில்லை, அந்த உயிர் எப்படி வந்தது? அதுக்கான அடிப்படை என்ன? இப்படி நம்ம நிறைய அறிவுபூர்வமான கேள்விகளை நம்ம கேட்கின்ற போது அதற்கு அங்கே விடை இல்லை என்பதை நம்ம பார்க்கலாம். டார்வின் தியரியை பொறுத்தவரையிலும், அதாவது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் இன்றைய தினம் நிறைய இருக்கிறது. திருமறை குரானை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த அறிவியல் உண்மைகள், நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள், பூமியுடைய வடிவமாக இருக்கட்டும், மழை உருவாகிறதாக இருக்கட்டும், இரும்பு எங்கே கிடைக்கிறதாக இருக்கட்டும், கருவியலை பற்றி பேசியதாக இருக்கட்டும், இப்படி நிரூபிக்கப்பட்ட நிறைய அறிவியல் உண்மைகளை திருக்குரான் உண்மைப்படுத்துகிறது. அதாவது சில தேரி இருக்கும், இது ஒரு அனுமானமாக சொல்லப்படக்கூடியது. இந்த அனுமானங்கள் எல்லாம் பொய் என்று பிற்காலத்தில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு தேரியை உருவாக்குறாங்க ஒரு அனுமானமாக. இதை குரான் சொல்கிறதா நம்ம எடுத்து கேட்டோம் என்று சொன்னால் அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் தான் குரான் அதை உண்மை என்று சொல்லும். அது பொய்யாக இருக்கும்போது, அது கற்பனையாக இருக்கும்போது, அது அறிவுக்கு புறம்பாக இருக்கும்போது, முட்டாள்தனமாக இருக்கும்போது அதையெல்லாம் குரான் பேசாது. அப்போ ஒரு மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பது அறிவுக்கு புறம்பானது, இது அறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. அப்படி இருக்கின்ற போது இதை எப்படி குரான் பேசும்? மனிதனுடைய படைப்பை குரான் பேசுகின்ற போது நப்சி வாஹிதா, ஒரு ஆத்மாவிலிருந்து தான் மனித சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கிறது. முதல் மனிதர் ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். அதனுடைய துணை படைக்கப்பட்ட பிறகு இந்த ஒரு ஜோடியில் இருந்து தான் இன்று உலகத்தில் பல்கி பெருகி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசி, அத்தனை மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண், அந்த ஜோடியிலிருந்து வந்தவர்கள் தான் மனித குலம். இதை திருக்குரான் சொல்கிறது. அப்போ திருக்குரான் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியதற்கு நேர் மாற்றமாக டார்வின் ஒரு தத்துவத்தை சொல்றார். குரங்கில் இருந்து தான் மனிதன் வந்தான். அவர் என்ன சிந்திக்கலைன்னா, படைத்த படைப்பாளனை பற்றி அறிவு அவருக்கு இல்லை. அதனால இந்த தத்துவத்தை முன்வைக்கிறார். படைத்த படைப்பாளன் எப்படிப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரன் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது ஒரு ஜீவராசியில இருந்து இவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைந்ததுன்றார். இப்படி இல்லை. நீங்கள் உலகத்தில் எடுத்தீர்கள் என்று சொன்னால், இப்போ கடல் பகுதி இருக்கிறது. கடலில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மீன் இனங்கள் இருக்கிறது. இது ஒரே ஒரு உயிர் தான் அப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இதை ஒரு ஜீவனாக நிற்கிதுன்றது மாதிரி கிடையாது. ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு வித்தியாசம். இந்த மீன் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, எறா ஒரு மாதிரி இருக்கும், சொரா ஒரு மாதிரி இருக்கும். நிறைய வகை வகையான மீன்களை சாதாரண ஒரு மீன் மார்க்கெட்லேயே பார்க்கலாம். கடலில் போனோம் என்று சொன்னால் மீன் வகைகளில் லட்சக்கணக்கான வகைகள் இருக்கிறது. பறவை எடுத்தீர்கள் என்று சொன்னால், இந்த வேடந்தாங்கல் மாதிரியான பகுதிகளெல்லாம் சில நேரங்களில் பல நாடுகள்லேருந்து பறவைகள் வரும். இது மாதிரி உலகத்தில் பல நாடுகளில் இது மாதிரியான பறவை சரணாலயங்கள் இருக்கிறது. சில ஜூவில் போனோம்னா பறவைகளுக்குன்னு செக்டாரை பிரித்து வச்சுருப்பாங்க. பறவைகளில் லட்சக்கணக்கான இனங்கள் இருக்கிறது. விலங்குகள் எடுத்தோம் என்று சொன்னால் விலங்குகளில் லட்சக்கணக்கான வகை இருக்கிறது. ஏதோ ஒரு ஜீவராசி தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து கடைசியாக ஒரு மனிதனாக நிற்கிற மாதிரி சொல்கிறாங்களா? அப்படி இல்லை. சரி, அப்படி பரிணாம வளர்ச்சி மனிதன் அடைந்தானா மனிதனுக்கு அப்புறம் உள்ள பரிணாம வளர்ச்சி என்ன? மனிதன் அதுக்கப்புறம் என்னவா மாறுவான்? இதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. லட்சக்கணக்கான மீனினங்கள் இருக்கிறது, கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கிறது, லட்சக்கணக்கான பறவைகள் இருக்கிறது, லட்சக்கணக்கான விலங்குகள் இருக்கிறது. பூச்சி இருக்குல்லங்க, இந்த எறும்பு, ஈ, கொசு அப்படின்ற இந்த பூச்சி வகைகள் இருக்குல்ல, இதில் லட்சக்கணக்கான வகைகள் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு செக்டாரை எடுத்தீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய படைப்பு இருக்கிறது. இந்த பறவைகள் எல்லாம் எடுத்தோம்னா அவ்வளோ அழகான அற்புதமான படைப்புகளாகத்தான் ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ மனிதன் நீங்கள் இதிலிருந்தெல்லாம் வேறுபட்டு அவன் பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவனாக, ஆறறிவு உள்ளவனாக, சிந்திக்கக்கூடிய அறிவுள்ளவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். டார்வினுடைய சிந்தனை தன்மை எப்படி போயிடுச்சு பாருங்களேன். மனுஷனுடைய பகுத்தறிவு என்பதை அவர் பயன்படுத்தாம நம்மை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாததுனால நாம் குரங்கிலிருந்து வந்தோம் என்ன ஒரு தத்துவத்தை அவர் முன்வைத்து விட்டு செல்கிறார். இதுதான் இருக்கிறதுலே ஒரு இந்த கடவுள் மறுப்பு கொள்கைக்கு அழைத்து செல்லக்கூடிய மிக டேஞ்சரான ஒரு விஷயம். நீங்கள் ஒவ்வொன்றும் எடுங்களேன். ஒரு நாயினுடைய மோப்ப சக்தி, இது எங்கிருந்து வந்தது? எப்படிப்பட்ட மோப்ப சக்தி என்று சொன்னால், ஒரு சின்ன பொருளை அதுக்கு வாசனையை போட்டுட்டு இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் அதை கொண்டு போய் வைக்கிறாங்க. 1/2 கிலோமீட்டர் ஒரு புல்வெளி நிறைந்த ஒரு இடமாக இருந்தால் கூட
அந்த வாசனையை மட்டும் போய் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல். இது வேற எந்த ஜீவனுக்கு இருக்கிறது? பூனைக்கு இருக்கிறது எங்க இருக்கு? முயலுக்கு இருக்கிறது எங்க இருக்கு? நரிக்கு இருக்கிறது எங்க இருக்கு? சிங்கத்துக்கு இருக்கிறது என்ன இருக்கு? புலி. ஒவ்வொரு ஜீவராசிகளை எடுத்தாலும் ஒவ்வொரு ஆற்றல், ஒவ்வொரு அற்புதம். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கழுத்து நீண்டதுக்கு ஒட்டகச்சிவிங்கி ஒரு உதாரணம் சொல்றார். இலை தலைகளை பறிப்பதற்காக கழுத்து நீண்டுறதுனால தான் ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து பெருசாச்சு. சரி, கழுத்து இல்லை சின்னதாக இருக்கக்கூடிய அடுத்த ஜீவரை என்ன? ஒட்டகச்சிவிங்கி மாதிரி உள்ளது வேற என்ன? இவர் படைப்புகளை பற்றி தெரியல. அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அஃபலா எந்துருன இலல் இப்லி கைஃப குலிகத், நான் ஒட்டகத்தை எப்படி படைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்றான். ஒட்டகத்துக்கும் கழுத்து நீட்டாக தான் இருக்கும். எப்படிப்பட்ட படைப்பு? ஒரு ஆடோ மாடோ ஒட்டகமாக மாறலை. ஒட்டகம் ஒட்டகமாக தான் இருக்கு, ஆடு ஆடாக தான் இருக்கு, மாடு மாடாக தான் இருக்கு. இப்போ ஒட்டகத்தை பாலைவன கப்பல்ன்றாங்க. ஏன் பாலைவன கப்பல்ன்றாங்க? ஒரு ஆட்டை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஆட்டை 1000 வருஷம் வைக்க முடியுமா? சரி, ஆட்டு சந்ததியை அடுத்த தலைமுறைகள், அதாவது ஒரு கூறு இல்லாத ஒரு கூறுகட்டத்தனமான ஒரு தேரி தான் இது. இதை எப்படி நிரூபிக்கவே முடியாது மனுஷனால. இப்போ யார் மாறினா? ஒரு 10,000 வருஷமா குரங்காக இருந்து இப்போ இந்த அமெரிக்கால, அர்ஜென்டினால, சீனால, ரஷ்யால இப்போ மனுஷன் மாறி இருக்கிறான். ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா? அறிவியல் பூர்வமாக அதற்கான நிறைய உதாரணங்களை சொல்லி அதை மறுக்கிறாங்க. லாஜிக்கலா கேட்கிறேன். ஒரு லாஜிக்கலா இங்க இப்போ குரங்கு மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறது எங்கேயாவது சொல்ல முடியுமா? சும்மா ஒரு போற போக்கில் இதை எழுதி வச்சுட்டு போயிட்டார். பெரிய அளவுக்கான மக்களிடத்தில் போற்றப்பட்டவர்ன்றதுனால, பல இடங்களுக்கு பயணம் செய்து ஆய்வு செய்தவர்ன்றதுனால அதை வைத்து இன்னைக்கு தூக்கி கொண்டாடக்கூடியவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், இது எப்படி சாத்தியப்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒட்டகத்தை எடுத்தோம்னா, ஒட்டகம் ஒரு படைப்பு, இறைவன் படைச்சிருக்கிறார். பாலைவன கப்பல். ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ நம்ம எடுத்துன்னு போய் பாலைவனத்தில் வைத்து அதை பாலைவன கப்பலாக மாற்றிட முடியுமா? ஆடோ ஒரு மாடோ ஒட்டகமாக மாற முடியுமா? எவ்வளவு காலங்கள் அது பாலைவனத்தில் இருந்தாலும் அதால் பாலைவன கப்பலாக மாறிட முடியுமா? உதாரணத்துக்கு ஒட்டகம் ஒரே நேரத்தில் நீங்கள் 2 ட்ரம் தண்ணி வைத்தாலும் குடிச்சிடும். அந்த ஆற்றல் ஒட்டகத்துக்கு இருக்குது. அது பாலைவனத்தில் அதற்கு பிறகு பயணம் செய்யும் போது தண்ணி இல்லாமல் அது பயணம் செய்யும். ஒரு ஆட்டை நம்ம அழைச்சிட்டு போக முடியுமா? ஒரு நாள் 2 நாள் ஆட்டை ஒரு பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் கூப்பிட்டு போகிறோம். இந்த ஒரு ட்ரம் தண்ணி குடினா குடிச்சிருமா? ஒரு மாடு குடிச்சிருமா? ஒரு குதிரை குடிச்சிருமா? ஒரு கழுதை குடிச்சிருமா? இதை சிந்திச்சு பார்க்கணும் முதல்ல. ஒரு ஒட்டகம் என்பது ஒரு பாலைவன கப்பல் என்று சொன்னால் இயல்பாகவே அது அப்படி படைக்கப்பட்டிருக்கிறது. பாலைவனத்தில் பிரயாணம் செய்வதற்கு மனிதர்களுக்கு தேவையான ஒரு வாகனமாக அது இருப்பதனால் அந்த ஏற்பாடை இறைவன் ஒட்டகத்தில் வைத்திருக்கிறார். அது சுவாசிக்கும் போது அதுக்கு தேவையான அந்த காற்றில் உள்ள அந்த ஆக்சிஜனில் உள்ள அதில் உள்ள நீரை ஒட்டகம் எடுக்கிறது. சுவாசிக்கிறதுலையே ஒரு செக்டாரை பிரித்து அதை குளுக்கோஸா மாற்றி உள்ளே சேர்த்து வைக்கும். தண்ணியை குடிக்குதில்ல, நீங்கள் 2 ட்ரம் தண்ணி வச்சாலும் குடிக்குதில்ல. குடித்த தண்ணீர் தண்ணீராக இருக்காது, அது உள்ளே போய் உள்ள கன்வெர்ட் ஃபார்முலா வைத்திருக்கிறார் இறைவன். அது மாறி அது குளுக்கோஸா ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கும். அதுதான் பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது அதை பயன்படுத்தும். சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, ஒட்டகம் சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய நீர் சத்தையெல்லாம் உறிந்து அதை தனியாக குளுக்கோஸா மாற்றி சேவ் பண்ணி வச்சிடும். அதனுடைய கழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா காய்ந்த சருகுகளாக வரும். அப்போ ஒரு ஒட்டகம் என்று நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கூட அது ஒரு தனி படைப்பாக, ஒரு அற்புத படைப்பாக இருக்கிறத பார்க்கணும். இப்படி தான் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும், ஒரு ஈயிலிருந்து, ஒரு கொசுலேருந்து, ஒரு எறும்புலேருந்து, ஒரு தேயிலிருந்து, ஒரு பல்லியிலேருந்து, ஒரு பாம்புலேருந்து, ஒவ்வொரு ஜீவராசிகளும் தாவரத்தில்ங்க. இந்த ஊட்டி கொடைக்கானல் போகும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செடி வகைகளில் பூ வகைகளில் அவ்வளவு வகையில் வைத்திருக்கிறார்கள். அந்த இலைகளை எல்லாம் போட்டுட்டு ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு தோட்டத்துக்குள்ளே போனோம்னா அங்கே ஒரு 1000 பேர் லைனாக, நம்ம வாயிலெல்லாம் சொல்ல முடியாது. இந்த அறிவியல் பெயர்கள் என்று சொல்லி அது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பெயர்களை வைத்திருப்பாங்க, ஒவ்வொரு பூக்கு ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். இவ்வளவு வகைகள் தாவரங்களில் இருக்குது, பூச்சிகளில் இருக்குது, விலங்குகளில் இருக்குது, பறவைகளில் இருக்குது, கடல்வாழ் உயிரினங்களில் இருக்குது, மீனினங்களில் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இதே அவர் போகிற போக்கில் இது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தால் எப்படி அடையும்? அதாவது ஒரு காற்றடிக்குதுங்க, ஒரு மணல் பறக்குது, இது யதார்த்தமாக உள்ளது. இது மணல் பறக்கிறத வச்சுக்கிட்டு மணல் பறந்ததா அப்படியே அது ஒரு பெரிய ஒரு கவிதை எழுதி விட்டது. அந்த மணல், ஒரு பறக்கிற மணல் அங்கே போய் விழுந்ததுன்னா ஏதோ ஒரு எழுத்து ஒரு வடிவத்தில் இருந்ததுன்னா சொல்லலாம். ஒரு 2 எழுத்து வந்துருச்சுன்னா கூட ஒரு ஆச்சரியப்படலாம். ஒரு 5 எழுத்து வந்துருச்சு பறந்து அப்படியே இருக்கக்கூடிய மணல் ஒரு 5 எழுத்தாக இருக்குதுன்னா பரவாயில்ல. 1330 திருக்குறளும் பறந்த காற்று எழுதி விட்டது என்று சொன்னால் என்னென்ன கூமுட்டியான்னு கேட்க மாட்டாங்க மக்கள். அதாவது ஒரு செயல் நடக்கிறது என்று சொன்னால் அந்த செயலில் எது சாத்தியம், எது அறிவுபூர்வமானது, எது நிதர்சனமானது, எது நடக்கக்கூடியதுன்றது மனுஷன் யோசிப்பான்ல. அந்த மாதிரி ஒரு காத்தடிச்சா ஒரு மணல் பறக்குதுன்னா மணல் பறந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அறிவுபூர்வமான கருத்தை சொல்றேன்னு முட்டாள்தனமா கருத்தை சொன்னா
போகிறோம், ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒருத்தர் பேனா வச்சுருந்தாரு, பேனா உள்ள கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த பேனா ஒரு பெரிய நாவல் எழுதிருச்சுன்னா விழுந்த உடனே பேனா தெரிக்கும். ஏதாவது ஒரு கிறுக்கு இருக்குதுன்னா கூட ஒரு நம்பலாம். விழுந்த பேனா திடீர்னு என்ன ஆகுதான், அப்படியே ஒரு பெரிய கதை, ஒரு பெரிய கட்டுரை எழுதி முடிச்சிருச்சுன்னு சொன்னால் நான் கிறுக்கு போயிலன்னு கேட்க மாட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறேன் டார்வின்னா, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லணும்னா, இந்த சின்ன பசங்க விளையாடும் போது இந்த ஊர்களில் பார்த்தீங்கன்னா பனங்காயில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. ஒரு சிலர் இந்த சைக்கிள் டயரை வச்சு ஓட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலங்களில் சின்ன வயசுலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஓட்டிகிட்டு போகும்போது அதில் எந்த வசதியும் இருக்காது. ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கான்னு வைங்களேன், அதுவே பரிணாம வளர்ச்சி அடைந்த இந்த டயரே வந்து சைக்கிளாக மாறிடுது. சைக்கிளை அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறான் பையன், அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைந்து அதில் வந்து மோட்டர் வந்துருச்சு. அது வந்து மோட்டரில் வந்து அதுக்கப்புறம் அதே பெட்ரோல் வந்து ஊற்றிக்கிச்சு. அப்படியே அது வேகமாக போயிட்டே இருக்கும்போது 4 பசங்க ஏறினோடனே பைக் வந்து அப்படியே ஆட்டோவாக மாறிடுது. அப்புறம் இன்னும் 2 பேர் ஏறினோன்னே அது காராக மாறுது. இன்னொரு 10 பேர் ஏறினோன்னே அது கிராமத்தில் பஸ்ஸாக மாறிடுச்சு. கிராமத்தில் உள்ளவங்களாம் ஏறினோன்னே அது ஃப்ளைட்டாக மாறிடுச்சு. அங்கே போய் தண்ணி ஏறி வந்த உடனே அது கப்பலாக மாறிடுச்சு. அப்படியே கப்பல்லேருந்து வெளியே வந்த உடனே அது ஏரோப்ளைனாக மாறிடுச்சு. அப்படின்ன உடனே கேட்குறவன் கேனையனாக இருந்தாக்கா அப்படின்னு நிறைய சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். அப்போது ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாதம் கிடையாது. ஒரு மென்பொருள் ஒரு சாஃப்ட்வேரை தயாரிக்கிறாங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ உழைப்பு இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சவங்க இல்லைங்க நான் அதை போனங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சாஃப்ட்வேர்னா அது எப்படி ஏற்றுக்குவாங்க? இப்போ இந்த தாக்குதல்லாம் நடக்குது, நிறைய போர்லாம் நடக்குது, இருக்கக்கூடிய போலிங் விமானம், அந்த கப்பல், பெரும் பெரும் போர்ப்படை கப்பல்கள்லாம் தானாக வந்துருச்சுன்னு சொன்னால் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயும் ஒரு அதுக்கான படைப்பு இருக்கிறது, அதுக்கான அறிவு இருக்கிறதுன்றது மனுஷன் புரிகிற மாதிரி மனித படைப்புனா சாதாரண படைப்பான். ஒவ்வொன்றும் அற்புதமானது. அவன் கண்ணாக இருக்கட்டும், அவனுடைய மூளையாக இருக்கட்டும், அவன் உடலில் இருக்கக்கூடிய ஒரு இதயமாக இருக்கட்டும், அவனுடைய இரத்த நாளங்களாக இருக்கட்டும், அவனுடைய நரம்பு மண்டலமாக இருக்கட்டும், எலும்புகளாக இருக்கட்டும், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், அவ்வளவு அற்புதமான ஒவ்வொன்றும் அதனுடைய படைப்புகள் உள்ள நம்ம போய் பேச ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகள் மனிதனுடைய உடலுக்குள்ள இருக்கிறது. சாதாரண ஒரு ரத்த உற்பத்தி எடுத்தீர்கள் என்று சொன்னால் கூட இன்னைக்கு மனிதனால் வெளியில் ரத்தத்தை உற்பத்தி பண்ணிட முடியுமா? எவ்வளோ அறிவியல் உலகத்துக்கு உச்சிட்டு வந்துட்டோம். மருத்துவ உலகத்தில் நாங்கள் எங்கேயோ வந்துட்டோம். ஒரு பொருள், ஒரு ஆர்கன்ஸ் எடுத்து இன்னொரு மனிதனுக்கு ஆர்கன்ஸ் வைக்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் வேணும், இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ இவ்வளவு வளர்ச்சிகள் வந்ததுக்கு பிறகு கூட மனிதனுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் இருக்குல்ல, எவ்வளோ அற்புதமான படைப்பு. இது எப்படி வந்து இதை வந்து குரங்குலேருந்து வந்துருச்சுன்னீங்களே, இதுக்கு கொஞ்சமாவது அறிவு வேணாவா? இப்போ அறிவியல் உலகம் நிறைய ஆய்வு செய்கிறாங்க. இப்போ மனுஷனுக்கு ரத்தம் வேணும், நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய விபத்துகள் நடக்குது, நிறைய அறுவை சிகிச்சைகள் செய்கிறாங்க. பிரசவ நேரத்தில் கூட நிறைய ரத்தப்போக்கு ஆயிடுது. இது மனிதனுக்கு ரத்தம் தேவைன்றதுக்காக மனுஷன் என்ன பண்ணுறான்னா இங்கே இருந்தது ரத்தம் எடுக்கலாமா? ஏன்னா பொதுவாகவே இப்போ ரத்தன்றது இல்லை, இந்த டார்வின் மாதிரி பார்வையாளர்களுக்கு புரிய வைக்கணும்னா குரங்குக்கு அறுத்தன்னு வைங்களேன், அதுலேயும் வந்து சிவப்பு ரத்தம் தான் வரும். ஒரு கழுதைக்கு அறுத்தா அந்த ரத்தமும் சிவப்பாக தான் இருக்கும். ஒரு குதிரைக்கு வர்றதும் ஒரு சிவப்பு ரத்தம் தான். ஒரு நாய்க்கு அறுத்தாலும் சிவப்பு ரத்தம் தான். எலிக்கிட்டேயும் சிவப்பு ரத்தம் தான் வரும். அப்போ நமக்கு ரத்தம் வேணும், மனுஷனுக்கு ரத்தம் வேணும்னா இங்கெல்லாம் ரத்தம் இருக்குல்ல, எடுத்து மனுஷன் உடம்புல ஏற்றிடலாமா? நிறைய ரத்தம் தேவை. அப்போ இருக்கக்கூடிய விலங்குகள் கிட்ட இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் எடுத்து மனுஷனுக்கு ஏற்றிடலாமான்னா மனுஷனுக்கே மனுஷ ரத்தத்தை நிறைய பேருக்கு ஏற்ற முடியாது. மனித ரத்தம் இருக்குல்லங்க, இந்த ரத்தத்திலேயே அதில் வந்து நிறைய வகைகளை பிரித்து வச்சிருக்கிறாங்க. பி நெகட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், பியில் வந்து இப்படி, ஓல இப்படின்னு ஒவ்வொன்று பிரித்து 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 பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எப்படி வருதுன்றது எல்லாம் பார்த்து தான் இந்த ரத்தத்தை தான் இந்த மனிதனுக்கு ஏற்ற முடியும் என்று மனித ரத்தத்திலே வகையை பிரித்து வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு எலியுடைய ரத்தத்தை நம்ம பயன்படுத்த முடியுமான்னு எடுத்து ஆய்வு செய்கிறான், பயன் இல்லை. ஒரு நாயுடைய ரத்தத்தை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. ஒரு கழுதையுடைய ரத்தத்தை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. குரங்குடைய ரத்தம் பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாதுன்னு விஞ்ஞான உலகம் சொல்கிறது. மனிதன் வந்து இன்று அவனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடம்புல எவ்வளோ ஆர்கான்ஸ் இருக்கு. நான் இப்போ போய் ரத்த தானம் பண்ணிட்டு வரேங்க, ஒரு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் ரத்த தானம் சொன்னால் 2 நாள் 48 ஹவர்ஸில் என் உடம்புல திரும்ப ரத்தம் உற்பத்தி ஆயிரும். நான் எந்த ரத்தத்தை நான் தானம் பண்ணிட்டு வந்தனோ அந்த ரத்தம் என் உடம்புல உற்பத்தி ஆகுது. உடம்புல அதுக்கான ஃபேக்ட்ரி இருக்கு. மனுஷனுக்கு வெளியில செலவு பண்ணி அந்த ஃபேக்ட்ரி வைக்க முடியுமா? எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணுங்க, உங்க மொத்த மருத்துவ உலகத்தையும் கொண்டு வந்து வைத்து மொத்த மனித அறிவையும் வைத்து ரத்தத்தை உற்பத்தி செய்யணும்னா முடியல. அப்ப எங்கேயாவது கிடைக்குமா? ஏதாவது விலங்குல இருந்து எடுக்கலாமான்னு பார்த்தா அதுவும் இல்லை, ஒத்து போகல. அது வேற படைப்பு, இது வேற படைப்பு என்பதையெல்லாம் மனிதர்கள் இன்று கண்டறியக்கூடிய ஒரு நிலையை பார்க்கும். இன்னும் நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னார், கம்ப்யூட்டருக்கு ஒரு மொழி இருக்குல்ல, 1 0 1 0ன்ட்டா வரும். அதைத்தான் இன்று வந்து பல மொழிகளை கண்டுபிடித்து அது கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க.
அப்போ இந்த மாதிரி மனித இந்த படைப்புகள் இன்னைக்கு அறிவியலாளர்கள்லாம் டிஎன்ஏன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த டிஎன்ஏனா என்னன்னா ஒரு 4 எழுத்து ACGT அப்படின்ற இந்த 4 எழுத்து இது மாறி 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 வரும். அது அது பெரிய ஒரு உலகன்னு வைங்களேன். இந்த டிஎன்ஏ பற்றி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது ஒரு பெரிய அவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பாகத்தான் இன்னைக்கு அந்த டிஎன்ஏவை வைத்து இந்த உயிர் அணுக்களை பற்றி மனிதன் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறான். அது ஒரு டிஎன்ஏக்குள்ள ஆய்வுகளை எடுக்கும்போது அது அவ்வளவு தேவைப்படுது. என்ன நினைக்கிறான்னா அது குரங்கு மாதிரி மனுஷன் இருந்தவன குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்று இந்த டிஎன்ஏவை ஆய்வு செய்யக்கூடிய மனிதர்கள் மனிதனுடைய டிஎன்ஏ என்ன, குரங்குடைய டிஎன்ஏ என்ன, பன்றியுடைய டிஎன்ஏ என்ன, நாய் எல்லா டிஎன்ஏக்களை வைத்து ஆய்வு செய்கிறார்கள். மனுஷன் இன்னைக்கு அதிசயித்து நிற்கிறான். அப்போ அவ்வளவு ஒரு அற்புதமான ஒவ்வொரு இந்த டிஎன்ஏ ஆய்வுகள், மனித உடற்கூறு ஆய்வுகள், இனி உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் நிறைய ஆய்வாளர்கள் டார்வினுடைய அந்த தத்துவத்தை அவருடைய தேரியை ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு கற்பனையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்பதை எல்லாம் மறுத்திருக்கிறாங்க. நிதர்சனமாக இறைவன் ஒரு மனிதனை இறைவன் படைக்கிறார், அதற்கு பிறகு அவருடைய துணையை படைக்கிறார். அந்த 2 ஜோடிகளில் இருந்துதான் இந்த மனித சமுதாயத்தை இறைவன் படைத்திருக்கிறார் என்பதுதான் இஸ்லாமியர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியது. டார்வின் கோட்பாடு என்பது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட, சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான ஒரு வாதமாக இருக்கிறதுனால தான் இஸ்லாமியர்களாகி இருக்கக்கூடிய நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சம்பந்தமான நிறைய அறிவியல்கள் உண்மைகள் இருந்தாலும் அறிவியலாளர்கள் டார்வின் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை, அந்த தியரியை மறுத்திருக்கிறார்கள். அது அறிவுபூர்வமானது அல்ல, அது நிரூபிக்கப்படாத ஒரு தேரியாகத்தான் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து ஜீவராசிகளும் அந்தந்த அடிப்படையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. அதைத்தான் திருக்குரானும் சொல்கிறது. அதனால் தான் இஸ்லாமியர்கள் டார்வின் கோட்பாட்டை, அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.